அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் ஆஹிர் பிறை 4 ஹிஜ்ரி 1447, 26 செப்டம்பர் 2025. தலைப்பு வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் இந்த படைப்புகள் யாவற்றையும் படைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான அனுபவத்தையும் அறிவுரைகளையும் அவன் பொதிந்து வைத்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் மறுமை என்னும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இந்த வாழ்க்கை என்பது மிகவும் உன்னதமான மற்றும் சிறப்பான கொடுப்பினையாகும். வாழ்க்கை எனும் அன்பளிப்பை தந்தவனுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமையாகும். அனுபவங்களை கற்றுத்தரும் பாசறையாக அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறான். ஆழமாக சிந்தித்து பார்ப்பவர்கள், எதையும் கூர்ந்து கவனிப்பவர்கள் இந்த அனுபவங்களை உணர முடியும். சங்கை நிறைந்த இந்த திருக்குர்ஆன் மற்றவர்களின் வாழ்க்கையில் நடந்தவற்றை தெளிவாக எடுத்து கூறி அதில் உள்ள படிப்பினைகளை நமக்கு விளக்குகிறது. அதில் உள்ள வாழ்க்கை பாடங்களை நாம் நன்கு உள்வாங்கி நமது அகப்பார்வையை கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நமது இதயங்கள் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். இறை நம்பிக்கைக்கு உரிய பாடங்களையும் உயர்ந்த நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் திறமையான அணுகுமுறைகளையும் இந்த வாழ்க்கை பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இவற்றை நன்கு உணர்ந்து அதன்படி எச்சரிக்கையோடு செயல்படுபவர் வாழ்க்கையில் முன்னேறுவதோடு போற்றுதலுக்குரிய ஆளுமையாக திகழ்கிறார். மேலும் மற்ற யாவருக்கும் முன்னிலையிலும் மரியாதைக்குரியவராக மதிக்கப்படுகிறார். அல்லாஹுவிடம் இவருக்கு மகத்தான கூலிகள் கிடைக்கும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுவை முழுமையாக நம்பி வாழ்வதுதான் நமக்கான நிறைவான பாதுகாப்பாகவும், அல்லாஹுவை முழுமையாக நம்பி வாழ்வதுதான் நமக்கான நிறைவான பாதுகாப்பாகவும் தற்காப்பு வளையமாகவும் இருக்கும் என்பதை இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இதுவே நமக்கு உயரிய முன்னேற்றத்தையும் தரும். இறைவனின் கருணை என்னும் நிழலிலேயே நிரந்தரமாக தஞ்சம் அடைந்தவரின் மனம் நிம்மதியாகவே இருக்கும். அவருடைய மன உறுதி வலிமையடையும், படைப்பாற்றல் பெருகும், வாழ்க்கை சுபிட்சமாகவும் உயர்தரமாகவும் அமையும். அல்லாஹு தஆலாவின் பின்வரும் வசனத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா? மன் அமில சாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்கிறோம். ஆணாயினும் பெண்ணாயினும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார்.
எத்தனையோ மனிதர்களின் இவ்வுலக வாழ்வு மிகவும் நெருக்கடியாக அமைந்திருக்கிறது. எனினும் அதன் பிறகு அவர் இறை நம்பிக்கை எனும் கப்பலை மிக உறுதியாக பிடித்துக் கொண்டு அளவற்ற அருளாளன் மீது பொறுப்பை ஒப்படைப்பதில் மிகவும் உண்மையாக இருக்கும் போது அவருடைய சிரமங்கள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். அவருடைய ஒவ்வொரு சிரமங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறே சிரமத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். இவ்வாறே சிரமத்தில் சிக்கி தவித்து நம்மிடம் துஆ செய்யும் நம்பிக்கையாளர்களை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே தொடர்ந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வதை உங்களுக்கான பெரிய தயாரிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பேசும்போது நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொண்டு பேசுங்கள். உங்களுடைய இறைவனை மிக அதிகமாக நினைத்து திக்ர் செய்யுங்கள். அல்லாஹுவை உளமாற நினைத்து தொடர்ந்து அவனை திக்ர் செய்து வருவது அகத்தை தூய்மையாக்குவதோடு உள்ளத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும். அல்லாஹுவை உளமாற திக்ர் செய்து வருவது அகத்தை தூய்மையாக்குவதோடு உள்ளத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்பதை வளமையாக திக்ர் செய்பவர்களின் வாழ்க்கை கற்றுத்தருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவின் திருப்பெயரை தொடர்ந்து துதி செய்வதால், அல்லாஹுடைய திருப்பெயரை தொடர்ந்து திக்ர் செய்வதால் உண்மை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதி அடைகின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொடர்ந்து திக்ர் செய்வது அகத்தை உற்சாகப்படுத்துகிறது, ஆன்மாவிற்கு புத்துயிர் கொடுக்கிறது, ஆழ்மனதை தட்டி எழுப்புகிறது. திக்ர் செய்வதை தவிர்த்து வந்தால் மனதில் நெருக்கடி ஏற்படுகிறது, வாழ்க்கை நெறி தவறுகிறது, வாழ்வை சின்னா பின்னமாக சிதைக்கிறது. பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, எவன் என்னை திக்ர் செய்யாமல் புறக்கணிக்கிறானோ, எவன் என்னை திக்ர் செய்வதை புறக்கணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக நெருக்கடியானதாகவே இருக்கும் என்று இறைவன் திருமறையில் எச்சரிக்கிறான். எனவே கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் வல்ல அல்லாஹுவை திக்ர் செய்து பயனுள்ள வகையில் உங்கள் பொழுதை கழியுங்கள். எனவே கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் அல்லாஹுவை திக்ர் செய்து பயனுள்ள வகையில் உங்கள் பொழுதை கழியுங்கள். இறைவனை திக்ர் செய்வது உங்கள் மனதிற்கான ஆறுதலாகவும் உள்ளத்திற்கான உற்சாகமாகவும் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் இறைவனிடம் மன்றாடி துஆ செய்வதே வாய்ப்புகளுக்கான கதவை திறந்து விடுகிறது. இறைவனிடம் மன்றாடி துஆ செய்வதே வாய்ப்புகளுக்கான கதவை திறந்து விடுகிறது. நெருக்கடியான நேரங்களில் துஆ செய்வது இதயத்திற்கு இதமளிக்கிறது. உடைந்த எத்தனையோ உள்ளங்கள் துஆ செய்வதன் மூலம் நிமிர்ந்து எழுந்தன. கடும் நோய் நொடிகளில் சிக்கி தவித்த எத்தனையோ பேர் துஆ செய்வதன் மூலம் சீரான உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். துஆ செய்வதன் மூலம் எத்தனையோ கவலைகளை அல்லாஹு போக்கி இருக்கிறான். எனவே அல்லாஹுவிடம் எப்போதும் துஆ செய்து கொண்டே இருங்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீமுன் யஸ்தஹி மின் அப்திஹி இதா ரஃபஅ இலைஹி யதைஹி அன் யருத்தஹுமா சிஃபரா, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் வெட்கப்படும் தன்மையை கொண்டவன், மேலும் தாராள மனப்பான்மை கொண்டவனாக இருக்கிறான். தனது அடியார் தன்னிடம் மன்றாடி துஆ செய்து கேட்பதற்காக, தனது அடியார் தன்னிடம் மன்றாடி துஆ செய்து கேட்பதற்காக தமது இரு கைகளையும் உயர்த்திவிட்டால் அவ்விரு கைகளையும் வெறுங்கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்வாதாரங்கள் அனைத்தும் அல்லாஹுவின் கைகளிலேயே இருக்கின்றன. அவன்தான் அவற்றை தனது ஞானத்தால் தனது அடியார்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். அவனுடைய கிருபையின் காரணமாகவே அந்த வாழ்வாதாரங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. இத்தகைய நம்பிக்கையில் யார் மிக உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாழ்க்கை மிகச் சரியாக கற்றுத்தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு ذுல் குவ்வத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹுதான் அனைவருக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை அளிக்கிறான், அசைக்க முடியாத பலசாலியாகவும் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
எனவே அவன் உனக்கு பங்கிட்டு கொடுத்ததை நீ திருப்தியாக ஏற்றுக்கொள். அவனுடைய இந்த கிருபைக்காக நீ நன்றி உணர்வோடு இரு. உனக்கு கிடைக்காமல் போனதை நினைத்து மனம் வெதும்ப வேண்டாம். உனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமையில் துள்ளி குதிக்காதே. ஏனெனில் உனக்கென்று விதிக்கப்படாதது உன்னை விட்டு சென்றுவிடும். உனக்கென்று விதிக்கப்படாதது உன்னை விட்டு சென்றுவிடும். விதிப்படி உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டதை கண்டிப்பாக நீ பெற்றுக் கொள்வாய். உண்மையாக நடப்பவர்களுக்கும் இந்த வாழ்க்கை கற்றுத் தருகிறது. ஏனெனில் எப்போதும் உண்மையாக இருப்பதே நிலையான வெற்றிக்கு வழிவகுக்கும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். உண்மை நிச்சயமாக நன்மைக்கு வழிகாட்டும். உண்மையாக நடப்பது நன்மைக்கு வழிகாட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் தொடர்ந்து மிக உண்மையாக நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கே நிலையான வெற்றியை தந்திருக்கிறான். இத்தகையவர்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறான். இத்தகையவர்களுக்கு உண்மையாக நடப்பவர்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறான். மேலும் இவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். எனவே உங்கள் சொல்லிலும் செயலிலும் அனைத்து நிலைகளிலும் மிக உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். பரந்த மனப்பான்மையோடு நியாயமாக நடந்து கொள்பவர்களுக்கும் இந்த வாழ்க்கை கற்றுத் தருகிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை தகுந்த முறையில் கொடுப்பது மிகப்பெரிய பொறுப்பு என்பதை இவர்கள் உணர்ந்துள்ளார்கள். அநியாயம் செய்வது மிகப்பெரிய இருள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இவ்வாறு அநியாயமாக நடப்பது ஒரு மனிதனின் வெற்றி வாய்ப்புகளை பறித்து விடுகிறது. அநியாயமாக நடப்பவன் எப்படி வெற்றி பெற முடியும்? அநியாயமாக நடப்பவன் எப்படி வெற்றி பெற முடியும்? ஏனெனில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அல்லாஹ் இவ்வாறு அநியாயம் செய்யும் சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்துவதில்லை. இவ்வாறு அநியாயம் செய்யும் சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்துவதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் இதன் இறுதி முடிவு மிக மோசமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், பேசும்போது அழகான உயர்தரமான வார்த்தைகளை பேச வேண்டும். ஏனெனில் இத்தகைய வார்த்தைகள் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் நல்லதாகவே அமையும். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல் கலிமத்து தய்யிபத்து சதகா. சொல்லும் ஒரு தர்மமாகும், நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவதும் ஒரு தர்மமாகும் என்று கூறியுள்ளார்கள். பேசப்பட்ட எத்தனையோ நல்ல நல்ல வார்த்தைகள் மனங்களை உற்சாகப்படுத்துகின்றன, மனிதனுக்கு புத்துணர்ச்சி தருகின்றன. வாக்குவாதத்தின் நெருப்பு ஜுவாலைகளை அணைத்து விடுகிறது. பாசத்தையும் நேசத்தையும் அதிகரித்து சுற்றி இருப்பவர்களுக்கிடையில் ஒளிமயமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இத்தகைய நல்ல நல்ல உயர்தரமான வார்த்தைகளால் அறிவார்ந்த உங்கள் சிந்தனைகளை மேம்படுத்துங்கள். நல்ல நல்ல வார்த்தைகளால் அறிவார்ந்த உங்கள் சிந்தனைகளை மேம்படுத்துங்கள். இத்தகைய வார்த்தைகளையே பேசி நீங்கள் அமர்ந்திருக்கும் சபையை அழகூட்டுங்கள். முஃமின்களே, படிப்பினைக்குரிய மற்றவர்களின் வாழ்க்கை வரலாறை வாசித்து பார்த்தால் அவற்றை தமக்குரிய வாழ்க்கையில் தொடர்புபடுத்தி தம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். படிப்பினைக்குரிய மற்றவர்களின் வாழ்க்கை வரலாறை வாசித்து பார்த்தால் அவற்றை நமக்குரிய வாழ்க்கையில் தொடர்புபடுத்தி நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். நமக்கு முன்பு வாழ்ந்து சென்றவர்களின் அனுபவங்களை கூர்ந்து கவனிப்பது நிலையான உறுதியான பல படிப்பினைகளை நமக்கு தரும். இதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. இது குறித்து அல்லாஹ் பின்வருமாறு கூறுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு நபிமார்களாகிய இவர்களுடைய சரித்திரங்களில் நல்லதோர் படிப்பினை நிச்சயமாக இருக்கிறது. அறிவுடையவர்களுக்கு நபிமார்களாகிய இவர்களுடைய சரித்திரங்களில் நல்லதொரு படிப்பினை நிச்சயமாக இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
எனவே நமது பெரியவர்களிடமிருந்து அனுபவங்களை சேகரியுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் நமது வாழ்விற்கான ஆசிரியர்களாக திகழ்கிறார்கள். அவர்களுடைய அறிவுரையையும் அனுபவத்தையும் வழிகாட்டும் நெறிமுறைகளையும் கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்களின் அனுபவமே அவர்களை பண்படுத்தியிருக்கின்றன. ஒவ்வொரு நகர்வின் மூலம் அவர்கள் அறிவை பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையின் அனுபவமே மிகச்சிறந்த ஆசிரியர் ஆகும். வாழ்க்கையின் அனுபவமே மிகச்சிறந்த ஆசிரியர். மிக குறிப்பாக எவ்வித நெறிமுறைகளோ முன்னுதாரணமோ முன்னோடியோ இல்லாத சமயத்தில் அனுபவமே நல்ல விதமாக கற்றுத்தருகிறது. இதுவே அறிவிஞானத்தின் மூலத்தை அறிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. முன் அனுபவமே தகுந்த முறையில் ஒருவருக்கு வழிகாட்டுகிறது. மற்றவர்களும் இதனை கடைபிடிக்க வழிவகுக்கிறது. அனுபவம் வாய்ந்தவர்கள் தகுந்த முறையில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். கண்ணியம் நிறைந்த அல்லாஹு தஆலா இந்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த தலைமையை தந்திருக்கிறான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹு தஆலா இந்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த தலைமையை தந்திருக்கிறான். தமது வாழ்வின் பயனுள்ள அனுபவங்களை இந்த தலைமை நமக்கு மிக உண்மையாக கற்றுத்தருகிறது. மிக தெளிவாக நமக்கு பாடம் நடத்துகிறது. மாண்புமிகு ஜனாதிபதி அஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, அவர்கள் வாழ்க்கை எனக்கு கற்பித்தது என்கிற நூலில், அவர்கள் வாழ்க்கை எனக்கு கற்பித்தது என்கிற தனது நூலில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள். இந்த நூலில் படிப்பினைக்குரிய பல அனுபவங்கள் உள்ளன. பல்வேறு வகையான தகவல்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த நூலில் பின்வரும் வாசகங்களை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்கள். இந்த தேசம் மிகப்பெரிய சமுதாயத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த தேசம் மிகப்பெரிய சமுதாயத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பெரிய சமுதாயம் புதுமையானவர்களுக்கான தேசமாக இருக்கிறது. இது மிகவும் விலை மதிக்க முடியாததாகும். மிகப்பெரிய மதிப்பை கொண்டிருக்கிறது. நமது செயல்பாடுகளாலும் நமது முன்னெடுப்புகளாலும் இத்தேசம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே பொறுப்புக்குரியவர்கள். நமது தேசத்திற்காக மிக உயரிய உன்னதமான ஆகச்சிறந்த படைப்பாற்றலை உருவாக்க நாம் ஒவ்வொருவராலும் முடியும். நமது தேசத்திற்காக மிக உயரிய உன்னதமான ஆகச்சிறந்த படைப்பாற்றலை உருவாக்க நம் ஒவ்வொருவராலும் முடியும். ஒரு நாளில் நாம் அனைவரும் சென்று விடுவோம், ஆனால் நம் தேசம் எப்போதும் இருக்கும். நிரந்தரமாக இத்தேசம் நமக்கு அடுத்து தந்து கொண்டே இருந்ததை போன்று, நிரந்தரமாக இந்த தேசம் நமக்கு தொடர்ந்து அடுத்து தந்து கொண்டே இருந்ததை போன்று நாமும் இத்தேசத்திற்கு நமது பங்களிப்பை தந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது தேசமே நமது முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். நமது தேசமே நமது இறுதி இலக்காக இருக்க வேண்டும். நமது தேசமே நமது நிரந்தர நோக்கமாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஷேக் முஹம்மது அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய அனுபவங்களிலிருந்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் அனுபவத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற அனுபவ பாடத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதில் தயக்கம் காட்டாதீர்கள். அதில் கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். உங்களால் முடிந்த நல்ல வழிமுறைகளை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா. மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பதே மற்றவர்களின் நலம் நாடுவது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்கள் அனுபவ பாடங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்கள் அனுபவ பாடங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மற்றவர்களின் அனுபவத்திலிருந்தும் நீங்கள் பெற்ற படிப்பினைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இதனால் அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் எவ்வித தடுமாற்றமும் சலசலப்பும் இல்லாமல் மிகச் சீரான வாழ்வை முன்னெடுப்பார்கள். ஆழமாக சிந்தித்து பார்த்து திட்டமிட்டு செயல்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் இவற்றை தங்கள் வாழ்வில் கண்கூடாக நமது பிள்ளைகள் காண்பார்கள். ஒவ்வொரு சிரமத்திலும் நெருக்கடியிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சிரமத்திலும் நெருக்கடியிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற படிப்பினையை பெறுவார்கள். இதனை மாண்புமிகு ஜனாதிபதி ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்கள் கூறுகிறார்கள்.
ஒவ்வொரு திருப்பு முனையிலும் நமது பிள்ளைகள் தகுந்த படிப்பினையை பெறுவார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.